பின்ன என்ன, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு. இனியும் தள்ளி போட வேண்டாம். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல மூர்த்த நாள் தான். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க சிவகாமி அம்மா? எனக்கு சம்மதம் தான். இவங்க தோது எப்படின்னு தெரியலையே. நாங்க தயாராதாமா இருக்கோம். சரி, என் பொண்ணுக்கு 2ஆம் கல்யாணங்கிறதுனால கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல நடத்திட்டு ரிசப்ஷனை கிராண்டா மண்டபத்துல வச்சு அசத்திடலான்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ எனக்கும் அதுல சம்மதம் தான். சரிங்க. அப்போ நாங்க போயிட்டு வரோம் சம்பந்தி. போயிட்டு வாங்க. சரி சரி வாங்க போலாம். எங்களுக்கு ரொம்ப திருப்திங்க. எதுவா இருந்தாலும் ஒரு போன் பண்ணி பேசுங்க. அப்போ நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து முடிச்சிட்டேன். வந்துடுறேன். சரி சரி. என்ன தம்பி, இப்பவே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? இது நீ வரப்போற வீடு தானே, அப்புறம் நீ கனவு காணலாமா? கல்யாணம் வா. வரோங்க, வரேன். வாங்கம்மா. அந்த வனச்சா இப்படி காலம் வரவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பெரிய நாயகி. தெளிவா பிளான் பண்ணி பேசி இப்படி ஆயிடுச்சு பெரிய நாயகி. நம்ம பிளான்லாம் கரெக்டா தான் போட்டோம். நம்ம பிளான் படி பொண்ணை பார்த்து நீ பேசணும்னு நான் சொன்ன வரைக்கும் எல்லாம் சரியா தான் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் சொதப்பிடுச்சு. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன் மேலையா? என்ன சொல்ற நீ? இல்ல, ஒருவேளை வனஜாவோட அழகையும் வசதியும் பார்த்து நீ ஏதாவது உளறி கொட்டிட்டியா என்ன? ஏய், என்ன பேசுற நீ? சரி சரி, கோவப்படாத. நான் சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன். என்ன, நீ எல்லா விஷயத்தையும் வனஜா கிட்ட சொன்னல? என்னம்மா நீயே இப்படி பேசுற? தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னானே எனக்கு தெரியல. இப்படி நாமளே குழம்பிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நாளைக்கு எப்படியாவது அந்த வனஜாவை நேர்ல பார்த்து நீ கேட்டுடு. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் விஷயம் என்னன்னு வெளியே வரும். கேக்குறேன், நல்லா கேக்குறேன். மனசுல அபிராமியை வச்சுக்கிட்டு உனக்கு எப்படி நான் தாலி கட்டுவேன்? கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்தினா உன் நிலைமை என்ன ஆகும்? ஏற்கனவே தாலி அறுத்தவ இப்ப ஏறு வந்த தாலி நின்னு போச்சுன்னா உன்னை ராசி இல்லாதன்னு சொல்லி ஊரே பேசுமே. அதுக்கப்புறம் உன்னை எவன் கட்டிப்பானே உரைக்கிற மாதிரி கேக்குறேன். ஏன, உனக்கு புத்தி ஏதாவது இருக்கா? நீ அவசரப்பட்டு இப்படி எல்லாம் போய் பேசாத. பொறுமையா நிதானமா கேளு. ஏ, இதுக்கு மேல என்ன பொறுமை வேண்டி கிடக்கு? வேற பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னா எந்த பொண்ணுமே அவனை புருஷனை ஏத்துக்க யோசிப்பான்னு பார்த்தா இவ கொஞ்சம் கூட யோசிக்காம சபையில வச்சு வாய் கூசாம என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலே. அண்ணே, கோவப்படுற நேரம் இல்ல இது. முள்ளுல விழுந்த சேலை மாதிரி தான் உன் நிலைமை இப்ப இருக்கு. அதனால நிதானமா இரு. நீ அவசரப்பட்டேனா சேலை கிழிகிற மாதிரி உன் நிலைமை தலை கீழ ஆயிடும்.
வனஜா கிட்ட பக்குவமா பேசி முதல்ல காரணத்தை தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழிங்கிறத பத்தி யோசிப்போம். புரியுதா? சரி, அம்மா தேடி மேல வந்துட போறாங்க. நான் கீழே போறேன், நீ வா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சட்னி போட்டுக்கங்க. போதும் போதும். என்னங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எதை பத்தி? என்னங்க அப்படி கேக்குறீங்க? நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? சாரி கௌரி, நீ எதை சொன்ன ஞாபகம் இல்ல. சரியா போச்சு. நம்ம பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ, சொன்ன இல்ல, ஞாபகம் இருக்கு. தெரியும், நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நானே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டேன். பாக்குறீங்களா? எடுத்துட்டு வா. இந்தாங்க. என்ன கௌரி, இந்த ஸ்கூல்ல அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமாங்க, நம்ம ஏரியாலயே நல்ல ஸ்கூல், டீச்சிங் சூப்பரா இருக்குமா. அதை விட ஃபீஸ் அதிகமா இருக்கும். என்னங்க அதிகம்? 25,000 ரூபாய் தான். அதையும் 6 மாசத்துக்குள்ள கட்டினா போதும். அடுத்த 6 மாசத்துக்கு இன்னொரு 25,000 ரூபாய், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன கௌரி, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? ஒரு சின்ன பையனை படிக்க வைக்கிறதுக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபாயா? என்னால முடியாது கௌரி. இதெல்லாம் நமக்கு வேணாம் கௌரி, ஒத்து வராது. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல விசாரிச்சேன், அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. நான் வேணா அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன், அதர்வாவை அங்கேயே சேர்த்திடலாம். அங்க சேர்த்துட்டு என் பையனை உங்களை மாதிரி முட்டாளா வளர்க்க சொல்றீங்களா? பின்ன என்னங்க, அந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுக்கறாங்க, அதனால தான் ஃபீஸ் அதிகமா கேக்குறாங்க. பணத்தை காரணமா காட்டி பையனோட படிப்பை கெடுக்கலாமா? நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோ கௌரி. ஃபீஸ் கட்டுறதோட முடிஞ்சிருமா? அந்த ஸ்கூல் தூரமா இருக்கு, வேன்ல தான் போயிட்டு வரணும். அதுக்கு வேற தனியா பணம் கட்டணும். இதுவே கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தா பிரச்சனையே கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கு, நீயே நடந்து போய் விட்டுட்டு வந்துடலாம்ல. அதெல்லாம் முடியாது. இந்த ஸ்கூல்ல அதர்வாவை சேர்க்க முடியுமா முடியாதா? நமக்கு இருக்கிற வசதிக்கு முடியாது கௌரி. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எப்பதான் வசதி வந்திருக்கு? என்னவோ பெருசா பேசுனீங்க. சமையல் வேலையெல்லாம் மட்டும் இல்ல, மத்தவங்க வயிறு நிறையும் போது நம்ம மனசு நிறையும்னு. அந்த நிறைஞ்ச மனசோட நம்ம பையனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியுதா? வசதிக்கு மீறி ஆசைப்படாத கௌரி. நல்ல வேலை பார்த்தா தகுதி தானா வரப்போகுது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கரண்டி பிடிக்கிற சமையல் வேலைக்கு போனா சம்மதிக்க முடியாதுன்னு சொன்னேன். நீங்க தான் பிடிவாதமா போனீங்க. அப்போ நான் கேக்குறதையும் நீங்க குறையில்லாம தானே செய்யணும். டேய், என்னடி பேசுற? எல்கேஜில சேர்க்கறதுக்கு 50,000 ரூபாங்கிறது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இத பாருங்க, என் பையனை நான் IAS ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் பல கனவுகளோட இருக்கேன். அதுக்கு இப்போர்ல இருந்தே நல்ல படிப்பை கொடுத்தாதான் முடியும். நீங்க சொல்ற ஸ்கூல்ல சேர்த்தா என் பையனை பில் கலெக்டரா கூட ஆக்க முடியாது. ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோ, பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான், புரியுதா? இந்த விளக்கத்துக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல. நான் முடிவா சொல்லிட்டேன், அதர்வாவை இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். இல்லனா அவன் படிக்கவே வேண்டாம். உங்க கூடவே கூட்டிட்டு போய் அவனையும் சமையல்காரனா ஆக்கிடுங்க.
நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். காதுல விழுதா இல்லையா? இப்படி பேசாம மௌனமா தலையை திருப்பிக்கிட்டா அது பதில் ஆகுமா? எனக்கு பதில் சொல்லுங்க. அதர்வாவை நான் சொன்ன ஸ்கூல்ல சேர்க்க முடியுமா முடியாதா? சேர்க்கிறேன், சேர்த்துடலாம். இன்னைக்கு ஒரு பெரிய சீமந்த ஆர்டர் வந்திருக்கு, அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வச்சு சேர்த்துடலாம். இது பேச்சோட இருக்க கூடாது, புரியுதா? புரியுதுடி. அதர்வா உனக்கு மட்டும் புள்ள இல்ல, எனக்கும் தான். நீ அவன் மேல எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கியோ அதே அளவு அக்கறை நானும் வச்சிருக்கேன். சும்மா நோக்கி மனுஷன் நிம்மதியா சாப்பிட கூட முடியல. ச்சே. என்ன கல்யாணம் அடுத்த வாட்டி ஆரம்பிச்சு போல இருக்கு? என்னடா சொல்ற? இல்ல திருமங்கலத்துல பொண்ணு பார்க்க போயிருந்து போல இருக்கு, தரகர் தான் சொன்னாரு. ரொம்ப பெரிய இடமாமே, பொண்ணுக்கு வேற உனக்கு பிடிச்சி போச்சான். எப்ப மேரேஜ்? டேய் போடா, நானே நொந்து நூலாயிருக்கேன். என்னடா இப்படி சலிச்சுக்கிற? ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே போச்சா என்ன? ரெண்டாவது சான்ஸ் கப்புன்னு புடிச்சுக்க, புரிஞ்சுதா? சரி வா, சாப்பிட்டே பேசலாம். சரி வா போலாம். டேய் நீ போடா, நான் பேசிட்டு வரேன். சரி பேசிட்டு வா, சீக்கிரம் வா. நம்ம நிலைமை புரிஞ்சுக்காம இவன் வேற. ஹலோ ஹலோ, நீங்க தானே பேசுறீங்க? நீங்க தானே? யார் நீங்க? நான் வனஜா பேசுறேன். ஆ வனஜாவா? நீங்களா? நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சீங்க. ஏங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? நான் அவ்வளவு தடவை உண்மை எடுத்து சொல்லியும் எல்லாரும் முன்னாடி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. அத போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல வாங்க நான் சொல்றேன். எங்க வரணும்? உங்க வீட்டுக்கா? அங்க வேண்டாம், நான் இப்ப வேப்பத்தூர்ல இருக்க, இங்க வாழைத்தோப்புல இருக்கேன், அங்க வாங்க. ம் வரேன், உடனே வரேன். சொல்லுங்க வனஜா, சொல்லுங்க. அபிராமி தவிர வேற எந்த பொண்ணுக்கு என் லைஃப்ல இடம் இல்லைன்னு சொன்ன பிறகும் ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? சொல்லுங்க சொல்லுங்க வனஜா. உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எந்த பொண்ணுக்காவது மனசு வருமா? இதோ பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நான் சொன்னா எங்க அம்மா ஏத்துக்க மாட்டாங்க தான் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண சொன்னேன். ஆனா நீங்க இப்படி மாத்தி சொல்லுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறப்போ நான் எப்படிங்க அதை மிஸ் பண்ண முடியும்? என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. தாலி கட்டி மறுவீடு போறப்ப ஆக்சிடென்ட்ல தாலி கட்டினவரை பறி கொடுத்தவ நீங்களும். மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்ட முடியாம போனவரு. நம்ம 2 பேருமே இழப்ப சந்திச்சவங்க. சோ நம்ம 2 பேருமே இணைஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இன்னும் சொல்ல போனா என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்களா எங்க அப்பாவோட சொத்துக்களை அடையறதுல தான் குறியா இருந்தாங்க. ஆனா உங்க அம்மாவோ பெத்த பொண்ண கரையேத்துதான் நாங்க நகையை கேக்குறோம், மத்தபடி வேற எதையுமே எதிர்பார்க்கலன்னு வெளிப்படையா சொன்னாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக தான் பொண்டாட்டியோட நகையே கொடுக்கற உங்க தியாக மனசும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் நான் உங்களை பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? எனக்கு உன்னை பிடிக்க வேணாவா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க, என் மனசு முழுக்க அபிராமி தான் இருக்கா, போதுமா? நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நான் உங்களுக்கு மனைவியானதுக்கு அப்புறம் இந்த வனஜா மட்டும்தான் உங்க மனசுல இருப்பா. ஏய் இதெல்லாம் நடக்காத காரியம். உடனே உன் வீட்டுல போய் என்ன பிடிக்கலன்னு சொல்லு. ஏங்க சொல்லணும்? என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, பணம் இல்லையா? என்கிட்ட என்ன குறைச்சல்? நீங்க கேட்ட 40 பவுன் மட்டுமா நாங்க போட போறோம்? 100 பவுன் போடுறோம்ல. இங்க பாரு வனஜா, நான் இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு இங்க வரல. என் மனசு முழுக்க அபிராமி தான் இருக்கான்னு உன்கிட்ட தெளிவுபடுத்த தான் நான் இங்க வந்தேன். தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். என்ன பிடிக்கலன்னு உன் வீட்டுல போய் சொல்லு, நான் வரேன். ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா முன்ன விட இப்பதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்கிட்ட வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சீங்க, இப்போ வா போன்னு உரிமையா பேசுறீங்க. இதுல இருந்தே
உங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஏய், டென்ஷன் படுத்தாத. இதெல்லாம் எமோஷன்ல பேசுறது. இதுக்கெல்லாம் விபரீதமா அர்த்தம் பண்ணிக்காத. சத்தியமா என் மனசுல உன்னை பத்தி எந்த ஒப்பீனியனும் எதுவும் இல்ல. என் மனசுல அபிராமி தான் இருக்கா, அபிராமி தான் இருக்கா, அபிராமி தான் இருக்கா. இது பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அந்த நினைப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடலாம். மாத்துறதுக்கு உன் கார்ல கிடக்க செருப்பு நினைச்சிட்டியா? என் நெஞ்சில இருக்க நினைப்பு செத்தால மாறாது. நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க. நிதானமா யோசிச்சு பாருங்க. மாறவே மாறாதுங்கிற நினைப்புன்னு எது இருக்கு? எதுவுமே கிடையாது. நேத்து ஒண்ணு நினைப்போம், இன்னைக்கு அதை மாத்திக்குவோம். இன்னைக்கு ஒண்ணு நினைச்சா நாளைக்கு அதை மாத்திக்க போறோம். அவ்வளவுதானே? ஏய், நினைப்ப மாத்திக்கிறது உனக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா என்னால முடியாது. ஏன் முடியாது? நீங்களும் மனுஷன் தானே. மனஜா ப்ளீஸ், படிச்ச நீயே பைத்தியக்காரத்தனமா பேசலாமா? இதுல பைத்தியக்காரத்தனம்னு என்ன இருக்கு? இத பாருங்க, எல்லாருக்குமே கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கு. அதுல சில விஷயங்கள் நம்மள பாதிச்சிருக்கலாம். அதெல்லாம் அடுத்து வர விஷயங்களால அத மறந்துடணும், மாத்திக்கணும். விடாப்பிடியா ஒரே நிலையில இருக்க கூடாது. என்னையே எடுத்துக்கோங்க. எனக்கு தாலி கட்டினவர் தான் இனி என் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்ச அந்த நினைப்பு கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் அந்த நினைப்புக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இடிஞ்சு போயிட்டேனா? அவர்தான் என் புருஷன்னு அதே நினைப்போடவா இருந்தேன்? என்ன நான் மாத்திக்கிட்டேன்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன்ல. அதே மாதிரி நீங்களும் உங்க மனசை மாத்திக்கோங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட உங்க பாதிப்பு கம்மிதான். நீங்க ஒண்ணும் அபிராமி கழுத்துல தாலி கட்டல. அதுக்கு முன்னாடியே கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த அபிராமியும் இப்ப உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்க ஏன் அபிராமி அபிராமின்னு உயிரை விடுறீங்க? உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இத ஒண்ணும் நான் ஏன் சந்தோஷத்துக்காக சொல்லல. என்ன நீங்க கட்டிக்கிட்டா கிடைக்க போற நல்ல விஷயங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல உங்க தங்கச்சி கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நல்ல லைஃப் கிடைக்கும். இதெல்லாம் அபிராமிக்காக இழக்க போறீங்களா? கைவிட்டு போன காதலுக்காக உங்க எதிர்காலத்தை நாசமாக்கிக்க போறீங்களா? போதும், நிறுத்துறியா? இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அபிராமி என்ன கோவத்துல ஒதுக்குனாலும் நிச்சயமா ஒரு நாள் என் மனசு புரிஞ்சுப்பா. அந்த நாள் வர வரைக்கும் அவளுக்காக காத்திருந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பதான் என் எதிர்காலம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டா என் லைஃபே நாசமா போயிடும். புரியுதா? மனசுல இருக்கிற காதலுக்காக வசதியான பொண்ணு கிடைச்சோம், காதலிதான் வசத்தின்னு உறுதியா இருக்கீங்களே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களால நான் காதலிக்கப்படணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. இதுக்காகவே உங்களுக்கு மனைவியாகி உங்க காதலை பெறறதுக்கு எத்தனை வருஷமானாலும் நான் தவம் கிடப்பேங்க. நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் செத்தாலும் சாவேனே தவிர உன் கழுத்துல மட்டும் தாலி கட்டும் நினைச்சு கூட பாத்துறாத. இதான் உங்க முடிவா? ஆமா, இதான் என் முடிவு. நீ இல்ல, எந்த பொண்ணு வந்தாலும் என் மனசுல இருக்க அபிராமியை அழிக்கவே முடியாது. இப்ப ஏன் முடிவை சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களை பார்த்த முதல் நொடியிலேயே நீங்க தான் என் ஹஸ்பண்ட்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இத நீங்க நினைச்சாலும் மாத்த முடியாது. என் கழுத்துல நீங்க தாலி கட்டலைன்னா அப்புறம் நீங்க என்ன புணமா தான் பாப்பீங்க.